அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லன்ச் என்ன குக் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துணி துவைக்கிற வேலை இருந்ததுனால சைட் பை சைட் துணியும் துவைச்சிக்கிட்டு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் கூடயே ரசம் தான் வச்சுருந்தேன். கூடயே புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கருப்பு உளுந்து எல்லாமே போட்டு அவையில் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். சைடில் இன்றைக்கி சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தேன். சிக்கன் கிரேவி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் கிரேவி ஒன்று செஞ்சாலே போதும். எல்லாத்துக்கூடயும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். காரசாரமாக சிக்கன் கிரேவி ரெசிபி ஏற்கனவே ஷேர் பண்ணிக்க வேணால் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். லன்ச் எல்லாமே முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஈவினிங் மேலே குட்டீஸ்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சூடாக டீ போட்டு குடிச்சிட்டு கூடயே மெதுவடை தான் குட்டீஸ் கேட்டிருந்தாங்க. ஊற வச்சு உளுந்த வடை செஞ்சலான்னு சொல்லிட்டு உளுந்த வடை சுட சுட ரெடி பண்ணிவிட்டேன். கூடயே தேங்காய் சட்னி வச்சுட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு வெறும் வடைக்கு பதிலாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தேங்காய் சட்னி கூட செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அன்றைக்கி அப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மினிட்டாவில் பார்க்கலாம். பாய்.